வணக்கம். நான் தான் உங்களோட டிடிஎஸ்சில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ்குள்ள வந்து என்னை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் ஃப்ரீ ஃபயரில் விளையாடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் ஜிடிஏ தானே விளையாடுவேன். ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவுமே ஃப்ரீ ஃபயர் போடுவோமா அப்படின்றது எனக்கு தெரில. பட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போதைக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் நம்ம நார்மலாக எடுத்துகிட்டு இருக்கிற அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஃபோனு. அந்த ஃபோன் வந்து என்னாச்சு அப்படின்னா உடஞ்சிருச்சு. அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வீடியோ எடுக்க முடியாமல் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்க எப்படின்னா இப்போ நம்ம போயிட்டு நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இது நம்மளுக்கு இருக்கணும். ரைட்டு, ஓகே ரைட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம வந்து எது போக போகிறோம் அப்படின்னா பிஆரே போகலாம். ஆனால் இந்த டைம் ஸ்குவாடோட போகலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடோட போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய எனிமீஸ் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. இது வந்து எனக்கு 0 காமிச்சு பார்த்திங்கன்னா போய் அக்கௌண்ட்டு நான் ரொம்ப நாளாக விளையாடவே இல்லை. நான் ஃப்ரீ ஃபயர் பக்கமே இப்போலாம் போகிறதில்ல. ஜிடிஏ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ புதுசாக ப்ராசஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கு. GTA 5 வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேமில் இருக்கிற மொபைலில் கொண்டு வரதுக்கு அதை பற்றின இதெல்லாம் போயிட்டுருக்கு நம்மளுக்கு. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வரவே முடியல. நான் சைடில் வந்து ஒரு பிக்சர் போடுறேன். அது நம்மளோட கேம் சென்டரோட ஃபோட்டோ. அண்ட் அங்கே இருந்தால் நம்ம அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் இருக்குது. அதில் என்னோடய நம்பர் கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா டயல் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணலாம். ஒரு 6 o'clock மேலே நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நான் பேச முடியும். இல்லாட்டி என்னால் பேச முடியாது. ஸோ ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அந்த நம்பரில். நான் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணி பேசுகிறேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போஸ்டரோட பிக்சர் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும். நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சா தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் ப்ரோ ஆஃப் பண்ணுறீங்கலாம் சாரி ஏன் ஆஃப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்கும். அதனால அப்படி வச்சுருக்கேன். ஓகே மக்களே, இறங்கினோடனே வேறு லெவலில் கண்ணு கிடச்சிச்சிங்க. ஓகே, நான் இருந்தால் நினைக்கிறேன். எஸ், பார்க்கலாம் கூடாதுங்க. டப்புன்னு போய் போட்டுறணும். ஏன் இங்கே இறங்கினா அதான் அங்கே ஒருத்தர் இருக்காப்புல, தலையை மட்டும் காமிக்கிறாப்புல. ஐயோ, அப்படியே மேப் பண்ணிங்க. இன்னும் எங்கேங்க அவங்க எங்கள் ஆளக்கா தலைவா போய் புல்ஷிட் சாவிடா சுத்த பயில. டீம் வேறு அப்போ இங்கே தான் எங்கேயோ சுற்றிட்டு கிடக்கும். அந்த டீமை வேறு முடிச்சிடணுப்போ. இதுதான் பெரிய தொல்லை நம்மளுக்கு. ஓகே ரைட்டு, அடி வாங்கினாலும் நம்ம வந்து இப்போ அப்படி வர பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா. ஓகே, ஆக்சுவலாக அந்த ரின்னோட பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவே போயிடுது. ரின்னோட பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டுதுங்க. இப்போ நான் வந்து இவனை அடிக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்களா, இது நான் சிவன் அவன் விட்டுருந்தா கூட அடிச்சு போயிட்டு இருந்திருப்பேன். தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அடிக்குது. வந்து எனக்கு தேவையான இடத்துல அது இருக்க மாட்டேங்குது. டக்குன்னு நிறைய பேரை போடணும் அப்படின்னா அந்த இடத்துல அதெல்லாம் அது இருக்க மாட்டேங்குது. அதான் எனக்கு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி இடத்துலலாம் போடுறது ஓகே தான். இதுக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி இடத்துலலாம் ஓகே. இங்கே தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணோம். இல்லை, இவன் எப்படி மேலே போனான்? அதுவே எனக்கு டவுட்டு. சரி ரைட், விடுங்க பார்த்துக்கலாம். அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும் நான் எப்படி இந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோஸில் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரில. அண்ட் இது நம்ம வந்து விளையாண்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நல்லா பெரிய ஐடியாலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஐடியாலாம் நான் எதுவும் கொண்டு வரதில்லை. அப்படியே போயிடுச்சு. அது விடுங்க. யாரும் இருக்கோம்ப்பா, அழுத்தி பிடிக்கிறதுலாம் நான் இது அழுத்தி பொடி போய் ஆடி இந்த மாதிரி இடத்துலையே அழுத்தி பிடிச்சி அவனை சாகடிக்கிறதுல ஒரு நல்ல ஒரு மாதிரி இது ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதுக்கும் மேலே இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த கன்று வந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஆமோ பிரச்சனை வந்து இருக்க மாட்டேங்குது. பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஆமோ ப்ராப்ளம்ஸ் வந்து இல்லை. அந்த காரணத்தினால ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலை முடிஞ்சிடுது. ஓகே ரைட், நான் முடிக்கிறாங்களா. ஓகே மக்களே, அந்த கேமிங் சென்டரை பற்றி வந்து ஆரம்பிக்கலாம். கேமிங் சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கேம்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். கேம்ஸ் வந்து எப்படி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது
இப்போ நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுறீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறேன். நீங்கள் அந்த கேம்லாம் சொல்கிறீங்க. கேம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ப்ரூஃப்லாம் கேட்பேன். அதுக்கு நான் ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி ப்ரூஃப்லாம் இது கிடையாது. நம்மளை தான் போடுறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒளிஞ்சிருந்து போகலாம். ஒளிஞ்சிருந்து பார்க்கும் மர்மம் என்ன, இங்கே தான் வேணும் இருந்தான். இங்கே யாரையும் காணும். வாட் இஸ் திஸ்? எஸ் சார் இங்கே தான் இருக்காரு. பார்த்துட்டாரா இல்லையா? ஏய் யாரா நீங்களா சாமி, பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. பிளாஸ்மாக்கு வேறு இது கிடச்சிச்சு. ப்ராப்ளம் அதனால இது அங்கேருந்து ஒரு ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வருது மக்களே. ஸ்கோப் போட்டு அச்சோ மிஸ் ஆகிட்டான்ட்டு. ஓ சீட். எஸ் அந்த இடத்துல ஸ்கோப் போடலாம். அடி 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 தரமான அடியாக இருக்கணும் நம்ம அடிக்கிற அடியெல்லாம். திருப்பி வாங்க வாங்க ஓடுவோம் நோக்கியே ஓடலாம். ஒரு எனிமி நம்ம கண்ணில் மாட்டிட்டான் அப்படின்னா அவனை விடவே கூடாது. கிடைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடணும். அது அவன் கிடைக்கிற வரைக்கும். ரைட். ஓ இங்கேருந்து வரீங்களாப்பா தலைவரே? ஏன் தலைவரை பாருங்கங்க. இது ஸ்னைப்பர் வச்சுட்டு போடுறாரு. செத்துருவேன் நினச்சிட்டாரு போல. செத்து தான் தொலையாண்டா நீ பைத்தியரா. இப்படி ஓப்பன் பிளேஸில் வச்சு மெடிக்கெட் போடுறேனே, மஞ்சள் அவனும் போட மாட்டான். அவன் அந்த பைத்தியக்காரனாட்ட ஸ்னைப்பர் வச்சு பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே நம்ம கேமிங் செட், அதாவது நான் உங்ககிட்ட ப்ரூஃப் கேட்பேன். ஆதார் கார்டு அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலான ப்ரூஃப். இது வந்து நம்ம மொபைல்லே கொண்டு வரலாம்ல. ஸோ அந்த மொபைல் இப்போ நீங்கள் வந்து எதில் ஏற்ற போகிறீங்கன்னு சொல்லி கேட்பேன். அதுக்கான ரேம் வந்து கேட்பேன். அது எப்படி செக் பண்ணும், அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து நடக்கும். ஓகே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல மஷ்ரூம்லாம் இருக்குது, அதை போய் எடுக்கலாம். நான் ஓடி நான் வந்து பார்த்துட்டேன். இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு இங்கே வேணால் அவனுக்கு இருந்தான்னு நினைக்கிறேன். இருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் 2 பேருங்க டீம்மேட்டுங்க. ஓகே ஒருத்தர் நடிச்சாச்சு. அவன் நடிக்கிறத பார்த்து இன்னொருத்தர் நடிக்கிறான். அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், MP40 வச்சு அடிச்சு விட்டாச்சு. எல்லாம் பறக்கிறானுங்க. ரைட்டு. ஏய் யாரும் அடிக்கிறாங்க? எங்கேருந்து அடிக்கிறானுங்க மாதிரி தெரில. சைட்டு வந்து வீட்டு அடிக்கிறானுங்க. MP40 இருடா சாமி. ஏங்க ஒரு இதே ஓவருங்க போடு, வேறு லெவலில். நம்ம வந்து ஒரு டீமே ஓவர் பண்ணிட்டோம் பாருங்க. வேறு லெவல் நம்ம இந்த டைமு. ஆனாலும் போட்டு சப்புன்னு அடிச்சு விட்டானுங்க. பரவாயில்ல, அவனுங்க அடிச்சிட்டோம். அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய இதுதான். உள்ளே வந்ததுலேயே 3 பேர்னா ஒரு டீமே காலி தானே. இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கான்ல அவன் டீமில். சரி அவன் வேறு எல்லாத்தையும் இப்போ ரிவ்யூ பண்ணி வேறு விட்டுருவான். இல்லை அவனும் செத்துட்டுட்டானான்னு சொல்லிட்டு தெரில. நீ ஒருத்தர் தான், அது அவன் டீம் தான் நினைக்கிறாங்க. ஒரு ஆள் இருந்தா கரெக்டானு தெரில எனக்கு. பார்த்துக்கலாம். வேணாம் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக? பேக் பேக் ஓகே 4 அண்ணா இருக்குது. சூப்பர் மெடிக்கெட். ஓகே ரைட்டு. சூப்பர் மெடிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட 4 அண்ணா இருக்குது. நம்மளுக்கு தேவையில்லை. அங்கே ஒரு ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஓடி வருது. ஓ தூக்கி விடு தூக்கி விட்டு ஹெட்டு போய் தொலைய மாட்டேங்குதுங்க. ஏன் ஹெட்டு போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரில. தூக்கி விட்டு எப்பவுமே ஹெட்டு போயிடும். வந்து ஹெட்டு போக மாட்டேங்குது இப்போ வர என்னாச்சுன்னு தெரில. சரி ரைட்டு. நம்மக்கிட்ட நம்ம அண்ணன் எத்தனை கில்லு? 10 கில். ஓகே ஒரு ஜீவன் அங்கிருந்து ஒன்று ஓடி வருது. ஹெட்டு தூக்கி விட்டுடலாமா? பறந்துரு சிசி. டீம் ஓவர் நினைக்கிறேன். அவன் நாக்காகலாம், அவன் மொத்தமாக இறந்துட்டான். ஓகே எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒருத்தன் அடித்தேன், அவனோட டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓவர் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், நம்ம வந்து போய் பார்த்தா தான் தெரியும். சரி இருங்க கொஞ்ச நேரம். ஓகே இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு ஆடிட்டுருக்கோம். 8 நிமிஷத்துக்கு மேலே வேறு பார்த்தீங்கன்னா வீடியோ ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு 10 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அங்கே ஒரு ஜீவன் ஓடி வருதுன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஓ அவனோட டீமும் காலி நினைக்கிறேன். ஐ திங்க் அவனோட டீமையும் அடிச்சு போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒருத்தனா அது வருவான், ஓடி வருவான் எனக்கு தெரிஞ்சு. சரி போட்டு அடிச்சு பார்ப்போம். ஒருத்தனாவது வருவான். ஒருத்தன் கண்ணில் மாட்டினா கூட நோ ப்ராப்ளம். வண்டியோடு ஒன்று போட்டு விட்டுடலாம்.
இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆனாலும் அந்தளவுக்குலாம் எனக்கு நல்லா விளையாடல நான். நம்ம டீம் வச்சா சரி ரைட்டு ஓகே. திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நாக் பண்ணிட்டோம். அவன் என்ன பண்ணாப்புலன்னா ஸ்னைப்பர் தானே, இல்லை ஸ்னைப்பர் இல்லை, நான் இந்த AC-80 கன்னை வச்சு டப்புன்னு போட்டான். 2-3 க்ளோவால் போட்டு அடிச்சு விட்டாச்சு சார். நான் என்னை அடிக்கணுன்னே வருவானுங்க. இந்த மாதிரியெல்லாம் இடத்துல போடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம வேறு லாஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கோமா. அந்த மாதிரி இடத்துல போடவே கூடாது. ஏற்றி விடு. இப்போ ஏற்றணும், நம்ம எப்போ ஏற்ற போகிறோம்? ஓ பூயா அடிச்சாச்சா, ரைட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது முடிச்சாச்சு. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். டாடா பை பை, சி யூ, டேக் கேர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் கேம் விளாடுறீங்க, நான் எப்போயாவது விளாட்றேன். ஓகே கைஸ், டாடா பை பை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி டிடிஎஸ் கேம் சென்டர்லேருந்து உங்களுக்கு ஏதாவது இது வேணும் அப்படின்னா, கேம்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருந்துருப்பேன் பார்த்தீங்களா, அதையும் போய் பாருங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்துக்கலாம். ஓகே, டாடா பை பை, சி யூ, டேக் கேர் ஆஃப் யூ, தேங்க்யூ, பை பை. அண்ட் நம்ம சேனலுக்கு நீ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். பை பாய். அண்ட் வந்து அவ்வளோதான், தேங்க்யூ.